இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்காய் நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, 2024 அந்த வருடத்தை தொடங்கினோம். திரும்பி பார்த்தால் 4 மாதங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது. 5வது மாதத்தில், மே மாதத்தில் வந்து நிற்கிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை உணர்த்தினார். அதை வாக்காய் வைத்து உங்களுக்காய் ஜெபிப்பதில் எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இந்த புது மாதத்திற்கென்று எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை. இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு சில பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு தேவை ஒரு தேவ கிருபை. நம் மனுஷர்களிடத்தில் கிருபை, தயவு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏதோ ஒரு டேலண்ட், ஒரு தகுதி நமக்கு தேவை. அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், அல்லது பணம் படைத்திருக்கணும், படித்திருக்கணும். ஏதோ ஒன்று தன்னை விட மேன்மையாக இருந்தால் மனிதர்கள் கண்ணிலே நமக்கு தயவு கிடைக்கிறது. இல்லை என்றால் அந்த மனிதர்களுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைப்பது இல்லை. தன்னை விட ஒன்றுத்துக்கும் உதவாமல் கீழ்நிலையில் இருப்போம் என்றால் உடனே மனுஷர்கள் நம்மை வெறுக்கிறார்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒருவர் நம்மை நேசிக்க முடியும் என்றால் அவர் நாமம் இயேசு. அந்த இயேசு, அதனால தான் வானாதி வானம் கொள்ளாத அந்த தேவன், பரம தகப்பன் இயேசு என்கிற ரூபத்தில் மாம்சமும் இரத்தமுமாய் நம்மை போல மனிதனாய் வந்தார். அவர் வந்தவர் பெரிய ராஜாவினுடைய அரண்மனையில் பிறந்து உலகத்தை ஆளுகை செய்கிறவராய் வரவில்லை. தாழ்மையின் கோலம் எடுத்தார். அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் தன்னை தாழ்த்துகிறவராய் வந்தார். வந்து நம் ஒவ்வொருவருடைய பாடுகளை அவர் ஏற்றார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றார். அதனால தான் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு, அவருடைய மகா பெரிய கிருபையினாலே நாம் நிலைநிறுத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் அவனைப் போல ஒரு விசேஷித்தமானவன், பாக்கியவான், ஒரு 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 கிருபை பெற்றவன் வேறு யாருமே கிடையாது.
இந்த கிருபை இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் தரும்படி தான் ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் கண்ணிலே நமக்கு ஒரு கிருபை கிடைக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் கண்களிலே கிருபை பெற்ற சில பரிசுத்தவான்களை குறித்து வேதம் பேசுகிறது. அதிலே நோவா என்கிற ஒரு நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கர்த்தருடைய கண்களில் இந்த நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது என்றால், வேதம் சொல்லுகிறது, அதுக்கு 9ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அதுக்கு விடை இருக்கிறது. அது என்ன சொல்கிறது? நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். நீதிமான் அந்த நாட்களில் உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு கர்த்தருடைய கோபம் இறங்கி இருக்குமானால் அவங்க எவ்வளோ ஒரு அநீதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட உலகத்தையே அழிக்கும்படி, தண்ணீரினால் மூழ்கி அழிக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த நாட்களிலே தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் என்று எழுதியிருக்கிறது. இக்காலத்தை கூட நாம் எட்டி பார்த்தால் கடைசி காலம், அன்பு தணிந்து விட்டது, பாவம் பெருகிவிட்டது, திரும்புகிறடெல்லாம் அக்கிரமம், சிறு குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள், யாராயிருந்தாலும் கொடூரமாய் இந்த நாட்களில் துரோகங்களும் கண்ணிகளும் கொலைகளும் கொள்ளைகளும் பலவீனங்களும் பாவங்களும் நிறைவேறுகிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நாமும் கூட நோவாவை போல இக்காலத்தில் கரைபடாதவர்களாய் நீதிமானாய், அந்த நாட்களில் அவன் ஒரு நீதித்துவமாயிருந்து உத்தமனாயிருந்தான். உத்தமன் என்றால் நல்லவனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, நாமும் கூட அப்படிதான் இருக்கணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்படும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராய் விசுவாசிக்கும் பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம், நீதிமானாக்கப்படுகிறோம். இயேசுவின் கிருபையினாலே ரோமர் 3:24 படி நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ உத்தமனாய் இருக்கணும், உத்தமனா நல்லவர்களாய் இருக்கணும். நீதிமான் துன்மார்க்கன் என்று இருக்கும் பொழுது, நல்லது கெட்டது என்று இருக்கும் பொழுது, நாம் இந்த நாட்களில் அழகாய் கிருபையாய் சில காரியங்களை முன்னெடுக்கணும். அது என்னன்னா, நீதிமானாய் இருக்கணும், உத்தமனாய் இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. எப்பொழுதும் எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணி அப்படி வழி நடத்துதலை பிடித்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது காணாமல் போனார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நோவா தேவனோடு சஞ்சரிப்பு. அதனால தான் நோவாவின் நாட்கள் பூரணப்பட்டிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு கிருபை இப்படி கிடைக்கணும். நாம் ஒரு நீதிமானாய் வாழ, உத்தமனாய் வாழ, அல்லது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்கிற ஒரு கிருபை நமக்கு கிடைக்குமானால் எத்தனை பெரிய நல்லது. இந்த ஆண்டு, குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதை தருவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் நீங்கள் 1-3 முடிய நாம் வாசிக்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபை பாராட்டினார் பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய கண்ணில் எப்படிப்பட்ட கிருபை கிடைத்தது.
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-3 முடிய இவைகள் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், அந்த வெயிலின் உஷ்ணமான வேளையிலே கூடாரத்திலே ஆபிரகாம் வாசம் பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதர்களும் கர்த்தரும் திரித்துவம் கொண்ட அந்த தெய்வம் அந்த சோதோம் குமேராவின் பாவங்கள் அப்படிதான் இருக்கிறதா என்று சோதித்து அதை அழிக்கும்படி போகும் பொழுது ஆபிரகாமை பார்த்து அவன் அண்டையில் போகிறார்கள். அப்படியே ஆபிரகாமை பார்த்து அவனுடைய கூடாரத்தில் அவனோடு சஞ்சரித்து அவன் கொடுக்கிற உணவை புசித்து கடந்து போகும் பொழுது ஆபிரகாம் பெரிய ஜாதிகளின் தகப்பனாய் மாறப்போகிறான். எனவே தாம் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு எப்படி மறைக்க முடியும் என்று ஆதியாகமம் 17:18 அழகாய் அந்த வார்த்தைகளை சொன்னார். நடக்கப் போகிற சம்பவங்களை சொன்னார். இதை கேட்ட உடனே ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்னாடி இன்னும் சற்று தரித்து நின்று கெஞ்ச ஆரம்பித்தார். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் ஒரு 50 நீதிமான்கள் இருப்பார்கள், 40 பேர் இருப்பாங்க, 35 பேர் இருப்பாங்க, இப்போ 30 பேர் இருப்பாங்க. அப்படி 5 10 பேர் கெஞ்சி 10 நீதிமான்களாவது இருந்தால் நீ அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். ஆபிரகாமினுடைய முகாந்தரம் என்ன? அங்கு லோத்து தன்னுடைய அண்ணன் மகன் இருப்பதை அறிந்து கெஞ்ச ஆரம்பித்தார். அதே போல கர்த்தர் அழகாய் இறங்கினார். பாருங்கள், ஆதியாகமம் 19:29 தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்துவை அந்த அழிவுக்கு தப்புவித்தார். அவன் மனைவி 2 மகள்களை தப்புவித்தார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 19:19 வாசிக்கும் பொழுது லோத்து உமது கண்களில் அடியானுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை தேவரீர் எனக்கு கிருபையாய் தந்தீரே, என்னை அழிவிலிருந்து காத்தீரே என்று துதிக்கிறதையும் குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ ஒருவர் தேவ சமூகத்தில் கிருபை பெற்றால் அவங்களுடைய தலைமுறைகள் உறவுகள் எல்லாம் கூட பாதுகாக்கப்படுகிறது இந்த கிருபை. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் தந்தார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாய் எகிப்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை விடுவிக்கிற தப்புவித்து அவர்களை பார்வோன் கரத்திலிருந்து மீட்டு நடத்தப் போகிற அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? எகிப்தியருடைய கண்களில் நான் தயவு கிடைக்க பண்ணுவேன். அப்படியே கிடைக்கவும் பண்ணினார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 36 சொல்கிறது, கிருபை கிடைத்ததினால் அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்தார்கள். இத்தனை ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த ஜனங்கள் போகிறார்கள், அவங்க கேட்குறாங்க என்ற ஒரு சூழல் வரும்பொழுது ஜனங்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க செய்தார் என்று எழுதியிருக்கிறது. கேட்ட அத்தனையும் கொடுத்தார். யாத்திராகமம் 12:36ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. அப்படி பெற்றுக்கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையில் கொடுத்தார்? அவங்க வீடுகளுக்குள்ளெல்லாம் ஒரு தலைச்சன் பிள்ளை சாவு மரணம் இருந்தது. அந்த மாதிரி நாட்களில் எங்களுக்கு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு உங்களுடைய காதணி கொடுங்க, உங்கள் நகையை கொடுங்க, உங்கள் கழுத்தில் இருக்கிற நகையை கொடுங்கன்னு கேட்டால் ஜனங்க வாரி வாரி கொடுத்துருக்குறாங்க. வேதம் சொல்லுது, எகிப்தியர்களை இஸ்ரவேலர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று எழுதியிருக்கு. அந்த மாதிரி ஒரு கிருபை உங்களுக்கு கூட தயவு இல்லாத இடத்தில் தயவு கிடைக்க பண்ணுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த இரக்கத்தை தருவார். விசுவாசியுங்கள், கர்த்தரால் செய்யக்கூடாத அற்புதம் இல்லை. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று நீ சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான்.
எனக்கு அன்பானவர்களே, மோசே கர்த்தரால் தேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு தேவ மனிதர். அந்த மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்து உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீரே என்ற வார்த்தை பிடித்து ஆண்டவர் பேசின வார்த்தையின்படி கேட்கிறார். மட்டுமல்ல, 13ஆம் வசனத்தில் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும் உன் கண்களிலே கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு போதித்தரலும். நம்ம தேவ சமூகத்தில் அழிந்து போகிறவைகளையே கேட்க தேவையில்லை. நித்தியமானவைகளை, மேலானவைகளை, பரம அழியாதவைகளை நாம் கேட்க பழகணும். முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு உற்சாகத்தின் ஆவி, நிலைவரமான ஆவியை கேட்கணும். மோசே அப்படி ஜனங்களுடைய வழி நடத்துதலை கேட்டார். யாத்திராகமம் 33:17 சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்து கொண்டேன்னு சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு கிருபை தருவார். இந்த மாதம் தருவார். அடுத்த மாதம் குழந்தைங்களுடைய ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தேவைகள் பெரிதாக இருக்கிறது. பயப்படாதிருங்கள். இந்த வெப்ப காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக இருப்பார். கர்த்தர் நடத்துவார். எதற்கும் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கண்ணிலே உனக்கு ஒரு கிருபை, என் மகளே உனக்கு ஒரு கிருபை, என் மகனே உனக்கு ஒரு கிருபை நான் தருகிறேன். கிருபை என்றால் தகுதியில்லாத ஒருவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து முழுமைப்படுத்துவது, அழகு பார்ப்பது, தன்னுடைய மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்வது. அந்த கிருபை ஆண்டவரே நமக்கு தருகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் எங்களை நடத்துனீங்க. இந்த மே மாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினபடி இந்த மாதத்தில் உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை வேண்டும். வியாதி சுகமாக ஒரு கிருபை வேண்டும். இந்த கடன் மாற எங்களுக்கு ஒரு கிருபை வேண்டும். இந்த பொல்லாத பிசாசின் கட்டுகள் உடைய விடுதலை என்கிற இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு கிருபை வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு வழிநடத்துதல் வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து இந்த மாதம் எங்களை விடுவிக்கிற மாதமாய் இருக்க வேண்டும். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய இரத்தத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வழிநடத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் அன்றைக்கு மோசேயை பார்த்து, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்களே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த மே மாதத்திலே எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அந்த தகப்பனார், தாயார், சகோதரர்கள், சகோதரிகள், அன்பான வாலிப பிள்ளைகள், சிறு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இந்த குடும்பமாய் நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு கிருபை தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ, தேவ சித்தத்தை அறிய, உமக்கு உகந்த நற்காந்தங்களாய், ஆண்டவர் வாசனை வீசுகிற நறுமணங்களாய் மாறும்படி, இயேசுவுக்காக அந்த உலகத்தில் ஜீவிக்கும்படி ஒரு இரக்கம் பாராட்டும். என் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.